ஒன்று ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனத்தை வாசிங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 43வது வசனம். உம்முடைய நாமத்தை அறிக்கப்பட்டது என்று அறியும்படிக்கும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் தேவரீர் செய்வீராக. அல்லேலூயா. அந்த அந்நிய ஜாதியான் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறதின்படியெல்லாம் நீர் செய்வீராக. அந்நிய ஜாதியான் என்றால் ஆண்டவரை அறியாதவன். அந்நிய ஜாதியான் என்றால் இஸ்ரவேலை சேராதவன். அந்நிய ஜாதியான் என்றால் இஸ்ரவேல் தேசத்தில் வாழாதவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கும் அவனுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவன் தேவனை பற்றி அறியாதவன். அவனுக்கு நீர் அவனுடைய வேண்டுதலை கேட்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சாலமோன் தேவனுடைய ஆலயத்தை கட்டின பின்பு ஆண்டவர் சமூகத்தில் ஏறெடுத்த ஜெபங்களிலே இந்த ஜெபமும் ஒன்று. ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே வந்து, இந்த ஆலயத்துக்கு முன்பாக வந்து அந்நிய ஜாதியான், உம்மை அறியாத ஒருவன், உம்மை பற்றி தெரியாத ஒருவன் வந்து நீர் ஜெபித்தால் அந்த ஜெபத்தை கேட்டு நீர் பதில் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சாலமோன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். எதற்காக அப்படி நீர் அந்த ஜெபத்தை கேட்க வேண்டும், அவனுக்கு பதில் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால், அப்பொழுதுதான் அவர்கள் உம்முடைய நாமத்தை என்ன செய்வார்கள்? அறிவார்கள். அல்லேலூயா. நம்ம தேவன் 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 என்று சொல்லுகிறோம், இயேசு இயேசு என்று சொல்லுகிறோம், கர்த்தர் கர்த்தர் என்று சொல்லுகிறோம். அது வெறும் வார்த்தை அல்ல. தேவன் என்று சொல்லுகிறது அது வெறும் வார்த்தை அல்ல. கர்த்தர் என்று சொல்லுகிறது வெறும் வார்த்தை அல்ல. இயேசு என்று சொல்லுகிறது வெறும் வார்த்தை அல்ல. அந்த வார்த்தைக்குள்ளே ஜீவன் இருக்கிறது. அல்லேலூயா. அந்த இயேசு என்கிற வார்த்தைக்குள்ளே அற்புதம் இருக்கிறது. அந்த இயேசு என்கிற அந்த வார்த்தைக்குள்ள வல்லமை இருக்கிறது. அந்த இயேசு என்கிற அந்த வார்த்தைக்குள்ள மகிமை இருக்கிறது. இயேசு என்கிற வார்த்தையை உங்க வாயினால உச்சரித்தாலே அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு என்ற வார்த்தையை வாயினால் என்ன செய்யணும்? உச்சரித்து கொண்டே இருக்கும் பொழுது அற்புதம் நடக்கும். ஏன் என்று சொன்னால், நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு ஒரு பேர் உண்டு. அவர் ஜீவனுள்ள தேவன். அல்லேலூயா. ஆண்டவரே, அவன் வந்து உம்மை நோக்கி கூப்பிடும் பொழுது உம்முடைய நாமத்தை அவன் அறிய வேண்டுமானால், உம்முடைய நாமத்தை அவன் தெரிந்து கொள்ள வேண்டுமானால், அவன் வேண்டுதலை நீர் கேட்க வேண்டும். அவன் வேண்டுதலை கேட்டு அவன் எதற்காகெல்லாம் ஜெபிக்கிறானோ அந்த காரியத்தை எல்லாம் அவனுக்கு வாய்க்க பண்ணும். அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா விசுவாச பிள்ளைகளே, ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரு போதகர் இருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். போதகர் தனக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படும் அல்லது கேட்கப்படாமலும் போகும். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் கேட்கப்படும், கேட்கப்படாமலும் போகும். ஆனால் ஆண்டவரை அறியாத ஒரு மனுஷன் ஆண்டவருடைய ஆலயத்திலே வந்து இந்த போதகர் உள்ளம் உடைந்து ஜெபம் பண்ணினால் அந்த ஜெபம் நிச்சயமா என்ன செய்யப்படும்? கேட்கப்படும். காரணம் என்னவென்று சொன்னால், போதகருக்காக அந்த ஜெபம் கேட்கப்படவில்லை. அந்த புதிய ஆத்துமா, அந்த ஆண்டவரை அறியாத ஆத்துமா ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு அற்புதம் செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இதை போதகர் என்ன செய்கிறார் என்றால்,
தன்னுடைய பக்தியினாலே நடந்தது என்று விளம்பரம் பண்ணுகிறார்கள். அதிலே தான் ஆண்டவர் பிரியப்படவில்லை. ஆண்டவர் அந்த புதிய ஆத்துமாவுக்கு அற்புதம் செய்தது அந்த ஆத்துமா தன்னை அறிந்து கொள்ள, அதாவது தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அங்கே அற்புதத்தை ஆண்டவர் செய்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக உடனே ஆண்டவர் அவர்களுக்கு அற்புதத்தை செய்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் சாலமோன் இப்படி ஜெபம் பண்றார். ஆண்டவரே, அந்த கடைசி வார்த்தையை மட்டும் படிங்க. அதுக்கு முந்தின வார்த்தையை படிங்க டீச்சர். உம்முடைய நாமத்தை அவர்கள் அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் செய்வீர். அந்த உம்முடைய நாமத்தை அப்பொழுதுதான் அவர்கள் அறிந்து கொள்ள முடியும். நீர் அற்புதம் செய்தால்தான் உம்முடைய நாமத்தை அவர்களால் அறிந்து கொள்ள முடியுமே தவிர, நீர் அற்புதம் செய்யாவிட்டால் உம்முடைய நாமத்தை என்றால் பெயரை, இயேசு என்கிற பெயரை, இயேசுவை பற்றி அறியாதவர்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் அவர்களுக்கு நீர் அற்புதத்தை ஆண்டவரே நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் சாலமோன் ஜெபிக்கிறார். இன்றைக்கு நம்முடைய ஜெபமும் கூட, ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்திலே வாழுகிறார்கள். உம்மை பற்றி அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். வியாதியா இருக்கிறார்கள். வியாதி, பயங்கர வியாதி. வியாதியின் படுக்கையிலே, படுத்த படுக்கையிலே கிடக்கிறார்கள். மரண படுக்கையிலே கிடக்கிறார்கள். ஆஸ்பத்திரியிலே வியாதியாய் கிடக்கிறார்கள். கடன் பிரச்சனையிலே கிடக்கிறார்கள். சிலர் எல்லாம் தற்கொலை செய்து கொண்டு சாகிறார்கள். அவர்களை குறித்து நான் நினைப்பேன், இவர்கள் ஏன் தற்கொலை செய்து கொண்டு செத்தார்கள்? இவர்கள் தற்கொலை செய்து கொண்டு சாகிறதற்கு முன்பாக நமக்கு ஒரு வேளை அந்த நிலைமை தெரிந்திருந்தால், நாம் போய் இயேசுவை பற்றி சொல்லி இருந்தால், அவர்கள் எதற்காய் தற்கொலை செய்கிறார்களோ அந்த காரணத்தை, அந்த காரணத்திலே அவளுடைய தோல்வியை, அவளுடைய ஏமாற்றத்தை இயேசு மாற்றி இருப்பார். இயேசு மாற்றி இருப்பாரானால் அவர்கள் தற்கொலை செய்து என்ன செய்திருக்க மாட்டார்கள், செத்திருக்க மாட்டார்களே என்று நான் நினைக்கிறது உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எத்தனையோ ஏமாற்றங்கள், எத்தனையோ தோல்விகள், ஆனால் இதிலிருந்து வெற்றியை கொடுக்கிற ஒரு இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியாதபடியினாலே தற்கொலை செய்து சாகிறார்கள். ஒருவேளை அவர்கள் அறிந்திருந்தால் அவர்கள் தற்கொலை செய்து என்ன செய்திருக்க மாட்டார்கள், சாக மாட்டார்கள். அறியவில்லை. அற்புதம் செய்கிறவர் இயேசு உண்டு என்று அவர்கள் அறியவில்லை. என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை மாற்றக்கூடிய இயேசு இருக்கிறார் என்று அவர்கள் அறியவில்லை. என் பஞ்சத்தை, வறுமையை மாற்றக்கூடிய ஒரு இயேசு இருக்கிறார் என்று அவர்கள் அறியவில்லை. அதனால் அவர்கள் செத்து போகிறார்கள். அவருடைய வாழ்க்கையில இதுதான் முடிவு என்று நினைக்கிறார்கள். இன்னும் சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் எப்படி வாழுகிறார்கள் தெரியுமா? என் தலையெழுத்து, நான் இப்படிதான் கஷ்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய தலையெழுத்து, இப்படிதான் கடன்ல அலைய வேண்டும் என்பது என்னுடைய தலையெழுத்து, இப்படிதான் படிப்பே வராமல் கஷ்டப்பட வேண்டும் என்பது என்னுடைய தலையெழுத்து, இப்படிதான் சண்டையோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய தலையெழுத்து, இப்படிதான் வியாதியோடு வாழ வேண்டும் என்பது என்னுடைய தலையெழுத்து. இதுக்கு வேற வழியே இல்லை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தான், அவர்கள் ஒருவேளை அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் ஒருவேளை உம்முடைய ஆலயத்திலே வந்து உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டால் அவருடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே, அவங்க வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே, குடும்ப சண்டையை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. உம்மை அறியாதவங்க எதுக்காக ஜெபிக்கிறார்களோ, என்ன தேவைக்காய் ஜெபிக்கிறார்களோ, அந்த தேவைகளை எல்லாம் நீர் நிறைவேற்றும் பொழுது நீர்தான் தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா.
அப்பதான் அவர்கள் உங்களை என்ன பண்ணுவாங்க? விசுவாசிப்பாங்க. அப்பதான் உங்களை நம்புவாங்க. அப்பதான் நாங்க சுவிசேஷம் சொல்ல முடியும். அப்பொழுதுதான் சுவிசேஷம் சொல்ல முடியும். அதனால ரட்சிக்கப்பட்டவங்க ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பாருன்னு இல்லை, அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஜெபத்தை தான் ஆண்டவர் கேட்பாருன்னு இல்லை. ரட்சிக்கப்படாதவங்களுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். மனம் திரும்பாதவருடைய ஜெபத்தையும் கேட்பார். பாவிகளுடைய ஜெபத்தை, அறியாமல் பாவிகளாய் வாழுகளுடைய ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்பார். நம்ம எந்த நிலையில ஆண்டவருடைய பிள்ளைகள் வாழ்ந்தாலும், எந்த சூழ்நிலையில யார் வந்து ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பார். என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ள மாட்டேன், என்னிடத்தில் வருகிற ஒருவனையோ நான் புறம்பே தள்ளவே மாட்டேன் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, உம்மை அறியாதவங்க எந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணாலும் சரி, உம்மை அறியாதவங்க எப்ப பைபிளை வச்சு ஜெபம் பண்ணாலும் சரி, உம்மை அறியாதவங்க உங்களை நோக்கி எப்ப கூப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு ஜெபம் பண்ண தெரியாம கூட கடவுளை இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்கன்னு எப்ப கூப்பிட்டாலும் சரி, நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்பதாங்க அவர்கள் ஆண்டவரை அறிவார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரை அறியாதவர்கள் இன்றைக்கு ஆண்டவரை அறிய வேண்டும். நான் ஆண்டவருடைய நாமத்தை அறியாதவர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய நாமத்தை அறிய வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? தொடர்ந்து ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். அதற்கு அவன் நாளைக்கு என்றான். அப்பொழுது இவன், எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஒப்பானவர் இல்லை என்பதை நீர் அறியும்படிக்கு உம்முடைய வார்த்தையின்படி ஆகக்கடவது. முந்தின வசனம் படிங்க. அப்பொழுது மோசே பார்வோனை நோக்கி இருக்கத்தக்கதாய் செய்ய இங்கே மோசே ஒரு வார்த்தையை சொல்றார். யாரை பார்த்து தெரியுமா? பார்வோனை பார்த்து. அவன் யார் தெரியுமா? மோசேக்கு விரோதி, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதி, ஆண்டவருக்கு விரோதி. இந்த பார்வோன் தான் என்ன தெரியுமா கேட்டான்? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படுகிறதற்கு அவர் யார்? அப்படி கேட்ட அந்த பார்வோனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. தவளைகள் எப்பொழுது உன்னையும் உன்னுடைய வீட்டையும் விட்டு நதிக்கு போக வேண்டும் என்கிற அந்த நாளையும் நேரத்தையும் குறிக்க வேண்டிய மேன்மையை உனக்கே தரு. ஏன் தரார் தெரியுமா? அப்பொழுதாயிலும் நீ ஆண்டவரை அறிந்து கொள். அல்லேலூயா. எப்படியாயிலும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவரை என்ன செய்யணும்? அறியணும். நீங்க தைரியமா சொல்லுங்க. இயேசுவை பற்றி யாருக்காவது சுவிசேஷம் சொல்றீங்களா? தைரியமா விசுவாசத்தோடு சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் வெட்கப்படுத்த விட மாட்டார். நான் ஜெபம் பண்றேன், இந்த காய்ச்சல் நல்லாகும். இந்த காய்ச்சல் நல்லாகும் போது நான் ஜெபிக்கிற ஆண்டவர் தான் உண்மையான தெய்வன் என்பதை நீங்க அறிவீங்க. அல்லேலூயா. தொழில பிரச்சனையா? நான் ஜெபிக்கிறேன். எங்க பாஸ்டர்ட்ட சொல்லி நாங்க எல்லாரும் ஜெபம் பண்றோம். நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நிச்சயமாய் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அப்பொழுது நீங்கள் நன்றாய் தெரிந்து கொள்ளலாம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அல்லேலூயா. புறச்சாதிகள் அறியணும், ஆண்டவருடைய நாமத்தை அறியணும். விசுவாசத்தோடு சொல்லுங்க, விசுவாசத்தோடு சொல்லுங்க, நம்பிக்கையோடு சொல்லுங்க. நம்ம பால்காரம்மாவுக்கு மாடு கொஞ்ச நாள் பால் கறக்காம வாங்கிட்டு வந்த மாடு ரொம்ப டேமேஜ் ஆகி போயிடுன்னு ஆகிப்போச்சு. எத்தனையோ டாக்டருக்கு வந்து ஊசி போட்டு ஜெபம் பண்ணாங்க. நான் தைரியமா சொன்னேன், ஆண்டவர் நல்லாக்குவார். அல்லேலூயா. நான் ஜெபம் பண்ணி தரேன், என்ன ஜெபம் பண்ணி தரேன், நான் இதை ஜெபம் பண்ணி தரேன் என்று சொல்லி நம்ம ஜெபித்து கொடுத்தோம். அதே போல ஆண்டவர் அற்புதம் செய்தார். நமக்காக அல்ல, அவர்களுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்? அவர்கள் தேவன் என்று அறியும்படிக்காக ஆண்டவர் அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறவராய் இருக்கிறார். நமக்காக இல்ல. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனை அறிந்து விட்டோம்.
நீங்களும் நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன். இந்த பிரசங்கத்தை குறித்து யோசிக்கும் பொழுது, நம்ம இப்படி பிரசங்கம் பண்றோமே, நம்ம வாழ்க்கை, நான் சொன்னேன், என்ன ஆண்டவர் குணமாக்கினாலும் குணமாக்கலனாலும், எனக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சாலும் செய்யலனாலும், நான் ஆண்டவரை அறிஞ்சிட்டேன். இனி நான் ஆண்டவரை விட்டு வெளியே போகவே மாட்டேன். அற்புதங்கள் நடக்கவில்லை என்பதற்காக ஆண்டவரை விட்டு போவேனா? போக மாட்டேன். ஆனால் அற்புதங்கள் நடந்தால்தான் ஆண்டவருடைய ஜனங்கள் ஆண்டவர் அண்டையில் என்ன செய்வார்கள்? ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ஆண்டவர் அண்டையிலே வருவார்கள். அதனால இந்த கடைசி காலங்களிலே ரட்சிப்பு உண்டாகிறதற்கு என்ன நடக்கணும் தெரியுமா? அற்புதங்கள் நடக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர்கள் காலத்தில் என்ன நடந்தது? அற்புதங்கள் நடந்தது, அற்புதங்கள் நடந்தது. அதனால் யாரும் போய் இயேசுவை ஏற்றுக்கொள், இயேசுவை ஏற்றுக்கொள் என்று தெருத்தெருவாய் கைப்பிரதி கொடுக்கவில்லை. தெருத்தெருவாய் கைப்பிரதி அந்நாட்களிலே கொடுக்கவில்லை. ஆனால் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. ஆனால் அதைவிட ரட்சிப்பு எங்கே பலமாய் நடந்தது என்றால், எந்த இடத்தில் அற்புதம் நடந்ததோ அந்த இடத்தில் ரட்சிப்பு பலமாய் நடந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு தேவை என்ன தெரியுமா? விசுவாசத்தோடு சொல்லுகிற வார்த்தைகள். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், விசுவாசத்தோடு சொல்லுங்கள். பயப்படாதிருங்கள். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். ரட்சிக்க கூடாதபடி அவருடைய கை என்ன செய்யல? குறுகி போகவே இல்லை. என்னைக்கு தவளைகள் நீங்க வேண்டும் என்று மோசே கேட்ட பொழுது பார்வோன் சொன்னார், நாளைக்கு. அதே போல மோசே ஜெபம் பண்ணினார். அன்றைய தினம் தவளைகள் எல்லாம் நதியிலே போய் சேர்ந்தன. ஆனாலும் பார்வோன் கர்த்தரை என்ன செய்யல? அறியல. சில நேரங்கள்ல அற்புதம் நடந்தா கூட சிலர் அறியாமல் இருப்பாங்க. அதை விட்டு நீங்கள் கவலைப்படாதிருங்கள். அது ஆண்டவருடைய காரியம், அது ஆண்டவருடைய காரியம். நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. நம்முடைய வேலை முடிந்து விட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்யணும் தெரியுமா? அற்புதங்கள் இந்த நாட்களிலே நடக்கும்படியாக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். சாலமோன் அப்படிதான் ஜெபம் பண்ணார். சாலமோன் அப்படிதான் ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே, உம்மை அறியாத ஜனங்களுக்கு உம்முடைய நாமத்தினாலே அற்புதங்கள் நடக்கட்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசியுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப இந்த வசனத்தை நீங்க நல்லா கவனிங்க. கவனிக்கும் பொழுதுதான் உங்களுக்கு நல்லா புரியும். 120 பேர் மேல் வீட்டறையிலே 40 நாள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே அவர்கள் காத்திருக்கிறார்கள். ஒரு பண்டிகை வருகிறது. அது என்ன பண்டிகை? பெந்தேகோஸ்தே என்கிற ஒரு பண்டிகை வருகிறது. இந்த பண்டிகைக்கு என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அவரவர் பண்டிகை கொண்டாடுகிறதற்காக எருசலேம் தேவாலயத்துக்கு வருவார்கள். எங்கிருந்தெல்லாம் வருவார்கள் என்று சொன்னால், அந்த எருசலேமை சுற்றிலும் இருக்கிற ஊர்களில் இருந்தும், கிராமங்களில் இருந்தும், பட்டணங்களில் இருந்தும், ஏன் நாடுகளில் இருந்தும் கூட வருவார்கள். நம்முடைய இந்திய தேசத்திலே கூட அநேக ஆலயங்களிலே பண்டிகை கொண்டாடப்படுகிறது, வேளாங்கண்ணியிலே கொண்டாடப்படுகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே லட்சக்கணக்கான பேர் அங்கே வந்து என்ன செய்கிறார்கள்? சேருகிறார்கள். இன்னும் சில இடங்களிலே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இப்படி பண்டிகை கொண்டாடப்படுகிற அந்த எருசலேம் நகரத்திலே ஏராளமான ஜனங்கள் அந்த எருசலேம் நகரத்திலே வந்திருக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே ஒரு அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் அங்க என்ன செய்தாரு? ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். அந்த அற்புதம் என்னவென்றால், கூடியிருந்த அந்த 120 பேர் மேலையும் தம்முடைய ஆவியை ஊற்றினார், பரிசுத்த ஆவியை ஊற்றினார். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்ற மாத்திரத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் வெவ்வேறான பாஷைகளை பேசினார்கள். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த வெவ்வேறான பாஷை இருக்கிறது அல்லவா, இந்த வெவ்வேறான அந்த பாஷை, அது என்ன பாஷை என்று சொன்னால்,
இந்த எருசலேமை நான் அந்த இஸ்ரவேல் தேசத்தை சுற்றிலும் சூழ்ந்திருந்து அந்த பக்கத்து நாடுகளில் இருந்து வந்தார்கள் அல்லவா, அவர்கள் பேசுகிற பாஷையை இவர்கள் என்ன செய்கிறார்கள்? பேசுகிறார்கள். சீரியா தேசத்தில் உள்ள பாஷையை பேசுகிறார்கள். மற்ற அந்த என்னென்ன ஊர்ல இருந்து டீச்சர் வந்தாங்க படிங்க பாப்போம். பார்த்தர் இந்த பாஷை இந்த 120 பேருக்கு என்ன செய்யாது? தெரியாது. இவர்களுக்கெல்லாம் தெரிஞ்சது ஹீப்ரு தான் தெரியும், வேற தெரியாது. ஆனா இப்ப பார்த்தர் என்கிற அந்த ஜனம் பேசுகிற அந்த வார்த்தைகளினால் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். அடுத்தது மேதியர் பேசுகிற அந்த பாஷையை பேசினார்கள். அடுத்தது பாத்தீங்களா? இதுதான் அற்புதம். அல்லேலூயா. இதுக்கு பேர் என்னது? அற்புதம். ஏங்க, பாஷையை படிக்காமலேயே பாஷையை பேசுறாங்க, பள்ளியோடம் போகாமலேயே பாஷையை பேசுறாங்க. இந்த அற்புதத்தை அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த அற்புதத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அதை கேட்கும் பொழுது கூட சிலர் பரியாசம் பண்ணினார்கள். அப்படிப்பட்டதான இந்த அற்புதம் நடந்த உடனே இப்பதான் சுவிசேஷம் சொல்லவே பேதுரு என்ன பண்றாரு? ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. சுவிசேஷத்தின் வாசல் திறக்க வேண்டுமா? என்ன நடக்கணும்? அற்புதம் நடந்தால் சுவிசேஷத்தின் வாசல் என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். அற்புதம் நடக்காவிட்டால் சுவிசேஷத்தின் வாசல் என்ன செய்யப்படாது? திறக்கப்படாது. தேவனுடைய பிள்ளைகளே, அற்புதம் இந்த நாட்களிலே நம்மை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல, ஆண்டவருடைய நாமம் மகிமைக்காக, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல, உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும், உம்முடைய நாமத்துக்கே மகிமை வரப்பண்ணும். அதனால அங்க பாருங்க, பெரிய ஒரு அற்புதத்தை, பெரிய அதிசயத்தை. இப்பொழுது பேதுருடைய வாய் திறக்கப்பட்டது. இப்ப சொல்லுங்க, இப்ப பேதுருடைய வாய் திறந்திருக்கும் பொழுது பிரசங்கம் பண்ணாத, இயேசுவை பற்றி சொல்லாத அப்படின்னு யாராலும் சொல்ல முடியுமா? முடியாது. யாராலையுமே சொல்ல முடியாது, யாராலையுமே எதிர்த்து நிற்க முடியாது. 11 பேரோடு கூட எழுந்து நிற்கிறார். ஜனங்கள் சத்தியத்தை கேட்கிறார்கள், ஜனங்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறார்கள், ஜனங்கள் சத்தியத்தை குறித்து கேள்விப்படுகிறார்கள். காரணம் என்னவென்றால் அங்கே தேவன் அற்புதம் செய்தபடினாலே பேதுருடைய வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. 22ஆம் வசனம் வாசிங்களே. 2ஆம் அதிகாரம் 22வது வசனம். கேளுங்கள், நீங்கள் அறிந்திருக்கிறபடி பாருங்க, அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கிரியைகளினாலே அவர் தன்னை என்ன செய்தாரு? வெளிப்படுத்தினார். அப்ப இயேசுவை அறியணும்னா என்ன நடக்கணும்? அற்புதம் நடக்கணும். இயேசுவை அறியணும்னா ஒரு கிரியை நடக்கணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இயேசுவை அறிய வேண்டுமானால், அதனாலதான் இயேசு இந்த பூமியில வந்து அற்புதங்களை செய்தார். அவர் அற்புதங்களை செய்தது எதுக்கு தெரியுமா? தனக்கு அற்புதம் செய்ய முடியும் காட்டுறதுக்காக அல்ல, நீங்கள் விசுவாசிக்கும்படியாய் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு எதுக்காக அற்புதம் செஞ்சாரு? நீங்க விசுவாசிக்கும்படியாக ஆண்டவர் அற்புதம் செய்தார். நீங்க கல்யாண வீட்டிலே தண்ணீரை ரசமாய் மாற்றினார். ஒரு மேஜிக் பண்ணல, அவர் மேஜிக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் மேஜிக் பண்றதுக்காக அல்ல, சீசர்கள் விசுவாசம் வைக்கிறதுக்காக ஆண்டவர் அற்புதத்தை செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அற்புதங்களை ஆண்டவர் செய்கிறார். எதற்கு என்று சொன்னால் தேவனுடைய நாமம் மகிமைக்கார். ஏன் தெரியுமா? அந்த நாட்கள்ல அற்புதம் நடக்கல தெரியுமா? ஆண்டவர் நோக்கமே இந்த நோக்கத்தில் அற்புதம் செஞ்சா, மனுஷன் தேவனுடைய மகிமை தனக்காக எடுத்துக்கொண்டபடினாலே இன்னைக்கு ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியல.
ஆண்டவர் அற்புதம் செய்யாததுக்கு காரணம் என்னன்னா, ஒரு சின்ன அற்புதம் நடந்துட்டா நம்முடைய பேர் விளங்கறதுக்காக நம்ம பார்க்கிறோம் பாருங்க. அதனால அற்புதமே என்ன செய்யறது இல்ல, நடக்காம போகிற ஒரு காலகட்டத்துல நம்ம வந்துட்டோம். தேவனுடைய பிள்ளைகளே, மகிமை எல்லாம் ஆண்டவருக்கு தான். அவர் அற்புதங்களை செய்கிறது, அவருடைய நாம மகிமைக்காக தான். ஆண்டவர் இது எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்களே. யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 10வது வசனம். லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்தபடியால். இப்ப பாருங்க, இயேசுவை யாருமே விசுவாசிக்க கூடாதுன்னு ஒரு எதிர்கூட்டம் எழும்புது. இயேசுவை ஒருவரும் விசுவாசிக்க கூடாது, அவரை தேவன் என்று சொல்லக்கூடாது, அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ஒரு யூதர்கள் ஒரு கூட்டமே எழும்புது. அப்படிப்பட்டதான அந்த நேரத்துல என்ன நடந்தது தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு மரித்து போன லாசருவை எத்தனை நாள் கழிச்சு? 4 நாள் கழிச்சு. அல்லேலூயா. ஏன் 4 நாள் கழிச்சு நான் நினைக்கிறேன்னா, உடனே எழுப்பி இருந்தா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவன் மயங்கி இருப்பான், அவனை விட்டு தட்டி என்ன பண்ணிட்டாங்க, எழுப்பிட்டான்னு சொல்லுவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுனுடைய உயிர்த்தெழுதலையே கொச்சைப்படுத்துகிறார்கள். அவர்கள் மரிக்கவில்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. அவருடைய சீசர்கள் அவருடைய சரீரத்தை என்ன செய்து விட்டார்கள், திருடி கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுகிற இந்த உலகத்துல ஆண்டவராய் இயேசு மரிக்காமல் இருந்து பண்ணி இருந்தாலும் அந்த வியாதி இயற்கையாய் சுகமாகிவிட்டது என்று சொல்லுவார்கள். இல்லாவிட்டால் செத்த உடனே போய் குணமாக்கி இருந்தால் என்ன சொல்லுவார்கள்? அவன் மயங்கிய நிலைமையில் கடந்தவனை தட்டி எழுப்பி விட்டார் என்று சொல்லுவார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் பொறுமையா இருந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? 4 நாள் மரித்து கொண்டு போய் அடக்கம் பண்ணி விட்டார்கள். யூதர்கள் எல்லாம் மரியாள் மார்த்தாளுடைய வீட்டிலே வந்து அவளுக்கு என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்? ஆறுதல் சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள், ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இதை ஆண்டவராய் இயேசு எல்லாம் பார்க்கிறார். யூதர்கள் எல்லாம் ஆறுதல் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு அந்த மார்த்தாள் மரியாளுடைய வீட்டிலே வந்து லாசருவை எங்கே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு அங்கே போய் நின்று அங்கே என்ன செய்கிறார்? ஜெபம் பண்ணுகிறார். ஜெபம் பண்ணி லாசருவே வெளியே வா என்று சொல்லுகிறார். மரித்து போன லாசரு வெளியே என்ன செய்தான்? எழுந்து வந்தான். அல்லேலூயா. இந்த சம்பவத்தை ஆண்டவர் எதற்காக செய்தார் என்று சொன்னால், நான் மரித்தவனை உயிரோடு எழுப்ப முடியும் என்று எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படும்படியாக செய்யவில்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் எதுக்கு செய்தார் என்றால், அங்கே கூடியிருக்கிற யூதர்கள் தேவனை என்ன செய்ய வேண்டும்? அறிந்து கொள்ள வேண்டும், விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வல்லமையை விசுவாசிக்க வேண்டும், தேவனுடைய அற்புதத்தை விசுவாசிக்க வேண்டும், தேவனை விசுவாசிக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவராகிய இயேசு மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பினார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்கிறது எதற்கென்றால், நீங்கள் தேவனை என்ன செய்யணும்? விசுவாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்களே. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். நம்புங்கள், அப்படி இல்லாவிட்டாலும் பாத்தீங்களா? ஏசப்பா சொல்றாரு, நான் பிதா கடவுளோடு இருக்கிறேன், கடவுள் என்னோடு இருக்கிறார், நல்லா உண்ணாதான் இருக்கேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் தேவனுடைய குமாரன் என்ற நம்பிக்கை இல்லையா? நான் தேவன் என்கிற நம்பிக்கை இல்லையா? அப்படி நம்பிக்கை இல்லைன்னா நான் செய்யறத வச்சாவது நீங்க என்ன செய்யுங்க? என்னை நம்புங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் செய்கிற செயலை வைத்தாவது அவரை விசுவாசியுங்கள், அவரை நம்புங்கள், அவரை பிடித்துக் கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்கள். எத்தனை அற்புதங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார், அந்த செயலை வைத்தாவது ஆண்டவரை விசுவாசியுங்கள் என்று ஆண்டவராய் இயேசு சொன்னார். அதனால இன்னைக்கு நாம ஜெபிக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஜனங்கள் விசுவாசிக்கிறதற்கு, இயேசுவை விசுவாசிக்கிறதற்கு அற்புதங்கள் நடக்க வேண்டும். ஜனங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறதுக்கு என்ன நடக்கணும்? அற்புதங்கள் நடக்க வேண்டும். சரி, அடுத்த ஒரு காரியத்துக்கு போகுமா? இப்போ இயேசு இப்படியெல்லாம் ஆண்டவர் என்ன செய்கிறார். அடுத்த ஒரு அற்புதத்துக்கு போவோம். யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23, 24 வசனங்களை வாசிங்க.
உங்களுக்கு கடைசியா இருக்கு. இங்க இருக்க விசுவாசிகளுக்கு ஏற்ற ஆவிக்குரிய சத்தியம் கடைசியில நான் வச்சிருக்கேன். உங்களுக்காக நான் அதை பிரசங்கம் பண்ணுவேன். 23, 24. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயான விக்கிரகத்தையும் அதுங்களா யோசுவா ஆமா 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 பூமி சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியப்படுகிறது. அதாவது பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும், அல்லேலூயா அல்லேலூயா, இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களும் நம்முடைய ஆண்டவரை அறியணும். அல்லேலூயா அல்லேலூயா. நான் இவ்வளவு நேரம் சொன்னேன், அவங்களுக்கு அற்புதம் செய்யறதுனால ஆண்டவரை அறியணும். இப்ப நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, நமக்கு தேவன் அற்புதங்களை செய்தால் மற்றவர்கள் அதை பார்த்து தேவனை என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார். அறிந்து கொள்வார்களா, கொள்ள மாட்டாங்களா? அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்ன ஆண்டவர் என்ன இப்படி ஆள வச்சுட்டாரு, ஆண்டவர் என்ன இப்படி ஆள வச்சுட்டாரு, ஆண்டவர் என்ன இப்படி கஷ்டப்படுத்திட்டாரு, ஆண்டவர் இப்படி என்ன கஷ்டப்படுத்திட்டாரு அப்படின்னு நீங்க அழுதுகிட்டே இருந்தா யாருமே ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்கவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. எனக்கு எப்போ பார்த்தாலும் வயிறு வலியாவே இருக்கு, எனக்கு எப்போ பார்த்தாலும் வயிறு வலியாவே இருக்கு, எப்போ பார்த்தாலும் வயிறு வலியாவே இருக்கு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவர்கள் ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டார்கள். என் பிள்ளைங்க எப்பயும் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு புறஜாதிகளுக்கு நீங்க போய் சொன்னீங்கன்னா அவங்க ஆண்டவரை விசுவாசிக்க மாட்டாங்க. எனக்கு எப்போ கடன் பிரச்சனையாவே இருக்குக்கா, எனக்கு கடன் பிரச்சனையாவே இருக்குக்கா, ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுங்கக்கா அப்படின்னு அவிசுவாசிக்கிட்ட கடன் வாங்கிட்டே இருந்தா அவங்க ஆண்டவரை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க? விசுவாசிக்கவே மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ என்ன செய்ய மாட்டாய்? கடன் வாங்க மாட்டாய். நீ ஆசீர்வாதமா இருந்தா தானே உங்களை பார்த்தா மற்ற புறஜாதியார் ஆண்டவரை விசுவாசிப்பார்கள். நீயே கஷ்டப்பட்டு இருந்தனா மற்ற புறஜாதிகள் எப்படி ஆண்டவரை விசுவாசிப்பார்கள், ஆண்டவரை நம்புவார்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொள்வார்கள்? முதல்ல நம்ம வாழ்க்கையில அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கணும். சபையில அற்புதம் நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம் என்ன செய்யணும்? நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு அற்புதம், இதை மற்றவர்கள் என்ன செய்யணும்? பார்க்கணும். அல்லேலூயா. எதுக்காக பார்க்கணும்? அவர்கள் தேவனை விசுவாசிக்கிறதற்காக அவர்கள் பார்க்க வேண்டும். படிங்க சார். பூமி சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்ததென்று அறியும்படிக்கும் நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும் நீங்களும் பயப்படணும். அற்புதம் நடந்தா நீங்க என்ன பண்ணணும்? பயப்படும்படிக்கு. தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை பண்ணினது போல அதே போல. அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணணும். எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணணும்? நம்ம பாட்டு பாடுறோம், ஜெபம் பண்றோம். நாம எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, அன்னைக்கு நீங்க செங்கடலை 2ஆ பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை நடக்க பண்ணினது போல இப்ப எங்களுக்கும் அற்புதம் செய்யுங்க. ஜெபம் பண்றீங்க. ஆண்டவரே, அன்னைக்கு ஒரு தீர்க்கதரிசியின் மனைவி கடன் பிரச்சனையில இருந்தா, அவன் எலிசா தீர்க்கதரிசிகிட்ட போனா அற்புதம் நடந்துச்சு. குடத்துல இருக்கிற எண்ணெய் எல்லாம் 2 குடம் 3 குடம் 10 குடம் மாறிட்டே இருந்துச்சு. வித்து கடனை கட்டினாங்க. அதுபோல எனக்கும் நீங்க என்ன பண்ணுங்க? அற்புதம் செய்யுங்க. அல்லேலூயா. அதுபோல எனக்கும் என்ன செய்யுங்க? அற்புதம் செய்யுங்க. அப்படி அற்புதம் செய்தால் உங்களை நிந்திக்கிறவர்கள் வாயடைப்பார்கள், உங்களை பரியாசம் பண்ணுகிறவர்கள் வாய் என்ன செய்வாங்க? அடைப்பார்கள். அவருடைய வாய் என்ன செய்யப்படும் தெரியுமா? அடைக்கப்படும். உங்களை பரியாசம் பண்ணி நிந்தித்து பேசுகிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வாய் என்ன செய்ய தெரியுமா? எல்லாத்தையும் ஆண்டவர் அடைத்து போடுகிற தேவனாய் இருப்பார். அவருடைய வாயெல்லாம் அடைக்கப்பட்டுருங்க. அவருடைய வாயெல்லாம் அடைக்கப்பட்டுரும். அவங்க இப்ப என்ன செய்ய முடியாது? பேசவே முடியாது, பேசவே முடியாது. வேணா நான் கடைசியில் சொல்றேன், இப்பயே நான் சொல்லிடுறேன். எசேக்கியேல் 28ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்களுடைய சுற்றுப்புறத்தாரில் அவர்களை இகழ்ந்த அனைவரிலும். அப்ப உங்களை இகழ்றாங்களா?
உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்கெல்லாம் இகழ்கிறாங்களா? ஏன்னா நீங்கள் தான் இப்படி வாழ்கிறீங்களா, அப்புறம் இகழாமல் என்ன பண்ணுவாங்க? அடிமை 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 அடிமை, கடன் கடன் கடன், வேதனை வேதனை, துக்கம் துக்கம். அது அந்த கிறிஸ்தவர்களுக்கெல்லாம் ஒரு காரியம் உண்டு. ஒரு பல்லு வலி வந்தால் கூட ஆண்டவர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அடுத்த வீட்டில் தான் போய் என்ன செய்வாங்க. அது ஆண்டவர் பிள்ளைகளாக இருந்தால் கவலை இல்லை. அவங்க சொல்லுவாங்க, ஏக்கா நீ தான் ஆண்டவர் ஆண்டவர்னு சர்ச்சுக்கு போறிய, ஆண்டவர் இந்த பல்லு வலியை நல்லாக்கலையான்னு கேட்பாங்க. கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. இகழ்றது. படிமா. செய்யும்போது யாரு? இந்த மற்றவர்களால் இகழப்பட்டார்கள் அல்லவா, அவர்கள் அந்த தேசத்தில் எப்படி இருப்பார்கள்? சுகமாய் குடியிருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் எல்லாம் சுகமா குடியிருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கெல்லாம் எப்படி குடியிருக்கணும்? சுகமாய் குடியிருக்கும் போது படிமா. எதை கட்டணும்? வீட்டை கட்டணும். அல்லேலூயா. ஆண்டவர் கட்ட உதவி செய்வாரா? செய்ய மாட்டாரா? செய்வார். சுகமா வாழ வைப்பாரா? வைக்க மாட்டாரா? ஏன் தெரியுமா? உங்களை எல்லாரும் இகழ்ந்துட்டு இருக்கிறார். வாடகை வீட்டில் குடி இருக்கிறவங்களுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும். சாணி போடணும், இதை பண்ணணும், அதை பண்ணணும். 2 பேருக்கு மேலே வீட்டுக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. அதை அப்படி செய்யக்கூடாது. 1ஆம் தேதியான வாடகை என்ன செய்யணும்? கொடுக்கணும். இல்லைன்னா கெட்ட வார்த்தை பேசி திட்டுவான், அசிங்கமா பேசுவான், 4 பேருக்கு முன்னாடி கேவலம், அவமானம் எல்லாம் வரும். இகழ்ச்சி வரும், துக்கம் வரும், வேதனை வரும், சஞ்சலம் வரும். பாரு, வாடகை கட்ட முடியல, இவனுக்கெல்லாம் என்னத்துக்கு வீடுன்னு கேட்பாங்க. திட்டுறத பார்க்க அவன் ஓனர் திட்டிட்டு இருக்கும்போது ஒரு 4 பேர் வந்து வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லாருக்கும் முன்னாடி அவமானமா இருக்கும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்டதான இகழ்ச்சிக்குள்ளே ஆண்டவர் சுகமாய் இருக்க பண்ணுகிறது மட்டும் அல்ல, என்னத்தை கட்ட பண்ணுவாரு? வீடுகளை கட்டி. அடுத்தது அது மட்டும் இல்லை, அடுத்தது என்னத்தை நாட்டுவோமா? திராட்சை தோட்டங்களை. எங்க குடியிருக்கவே வீடு இல்லை. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? வீட்டுக்கு முன்னாடி நீங்க செடியெல்லாம் வச்சு வளர்ப்பீங்க. அல்லேலூயா. எதை வச்சு வளர்க்க போறீங்க? செடிகளை எல்லாம் வைத்து நீங்க வளர்க்குற அளவுக்கு ஆண்டவர் உங்களை என்ன செய்வார் தெரியுமா? ஆசீர்வதிக்க போகிறவ தேவனாய் இருக்கிறார். படிமா. திராட்சை தோட்டங்களை நட்டு சுகமாய் வாழ்ந்து நான் தங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அறிந்து கொள்ளுவார். இதையெல்லாம் ஆண்டவர் செய்யும் போது யார் தேவன் என்பதை என்ன செய்ய முடியும்? அறியும். நான் சொல்றேன், உனக்கு வீட்டை யார் தந்தாங்களோ அவங்க தாங்க தேவன். அவர்தான் ஜீவனுள்ள தேவன். உன்னை சுகமா யார் வாழ வைக்கிறாரோ அவர்தான் ஜீவனுள்ள தேவன். உனக்கு திராட்சை தோட்டங்களை யார் கொடுக்கிறாரோ அவர்தான் ஜீவனுள்ள தேவன். அவரை அறிந்து கொள்ளுவீர்கள், அவரை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ளுவீர்கள். அதை இத்தனை நன்மைகளையும் அவர் எதற்காக செய்கிறார் என்றால், அப்பொழுதாயிலும் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இந்த காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். நீ தேவனுடைய பிள்ளையை, நீ தேவனை அறிந்து கொள், நீ தேவனை அறிந்து கொள். இல்லாவிட்டால் நீ மற்றவர்களால் இகழப்பட்டு, மற்றவர்களால் நீ துன்பப்படுத்தப்பட்டு, நீ ஒரு எல்லா நாளும் நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டே இருந்தால் எப்படி தேவனுடைய நாமம் மகிமைப்படும்? எப்பொழுது பார்த்தாலும் பிரச்சனைகளிலே வாழ்ந்து கொண்டிருந்தால் ஆண்டவருடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே எப்படி மகிமைப்படும்? அதனால தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு சாட்சிகளாக நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு மகிமையாக நீங்கள் வாழ வேண்டும். ஆண்டவருக்கு உகந்த பாத்திரங்களாக நீங்கள் வாழ வேண்டும். இப்ப யோசுவாவுக்கு வாங்கல. யோசுவாவின் புஸ்தகம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். 4ஆம் அதிகாரம் 23 இருந்து 24. சமுத்திரத்தின் தண்ணீரை எங்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினது போல உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீரும் அளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள் என்றார். அல்லேலூயா.
அல்லேலூயா. அன்றைக்கு அற்புதம் செய்தவர் யோசுவாவினுடைய காலத்திலும் யோர்தானின் தண்ணீரை என்ன செய்ய பண்ணினார்? வற்றி போக பண்ணினார். எதுக்காக பற்றி பண்ணார் தெரியுமா? பூமியில் உள்ள சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரத்தை பற்றி என்ன செய்யணும்? அறியும்படிக்கே ஆண்டவர் அப்படி செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எப்படிப்பட்டது என்பதை அறியும்படிக்கே ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். கர்த்தருடைய கரத்தின் வல்லமை எப்படிப்பட்டது என்பதை அறியும்படிக்கே அப்படி செய்தார். எந்த மனுஷனாலும் இமை பொழுதுல ஒரு யோர்தானை இரண்டாக பிளக்க யாராலையுமே முடியாது. கர்த்தர் ஒருவராலே மட்டும்தான் முடியும். உன்னுடைய வாழ்க்கையில உன்னுடைய முன்னேற்றத்தை தடுக்கிற நீங்கள் முன்னே போக முடியாதபடி எவைகள் தடையா இருக்கிறதோ அதை கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள என்ன செஞ்சிருவாரு? எடுத்து போட தேவனால் மட்டும்தான் முடியும். நீங்க வருஷ கணக்கா நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கலாம். 5 வருஷம் 10 வருஷம் பிரச்சனைகளுக்காக நீங்க முயற்சி பண்ணலாம். ஆனா நீங்க முயற்சியே பண்ணாதீங்க. 10 வருஷம் முயற்சி பண்ணி நடக்காத காரியத்தை 10 செகண்ட்ல ஆண்டவர் நடத்தி காட்டுவார். அல்லேலூயா. எத்தனை செகண்ட்? 10 செகண்ட்ல ஆண்டவர் முடித்து காட்ட அவர் வல்லமையா உள்ளவராக இருக்கிறார். ஏன்னா நம்முடைய கரம் குறுகினது, அவருடைய கரம் குறுகாதது. அதன் நிமித்தமாக நீங்க சந்தோஷப்படுகிறது மட்டுமல்ல, இந்த பூமியில் இருக்கிற சகல ஜனங்களும், உங்களை சுற்றியில் இருக்கிற சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரமே உயர்ந்தது என்பதை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இப்ப சொல்லுங்க, அப்படிப்பட்ட அற்புதம் நடந்தா இந்த கர்த்தருடைய கரத்துக்குள்ள அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களா? கண்டிப்பா ஆண்டவர் வருவார். அல்லேலூயா. இந்த கடைசி நாட்கள்ல அற்புதம் நடக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர்கிட்ட நீங்க, ஆண்டவரே எங்களுக்கு அல்ல, ஆண்டவரே உங்க நாமத்துக்காக எனக்கு இந்த அற்புதத்தை செய்யும். இதனால உங்க நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் ஏழையா இருக்கிறதுனால உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. நான் பலவீனப்பட்டவனாய் இருக்கிறதுனால உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அதனால ஒரு அற்புதத்தை ஆண்டவர் எங்களுக்காக நீர் செய்யுங்க. உம்முடைய நாமம் மகிமைக்காக ஒரு அதிசயத்தை நீங்க செய்யுங்க ஆண்டவரே. நீங்க அதை செஞ்சாதான் உம்முடைய நாமம் என்ன செய்யும் தெரியுமா? மகிமைப்படும். இல்லாவிட்டால் உம்முடைய நாமம் என்ன செய்யா தெரியுமா? மகிமைப்படாது. ஆண்டவரே, நீங்க ஒரு அற்புதத்தை எங்களுக்காக செய்யுங்க ஏசப்பா. தடைகளை நீக்குங்க, உடைங்க. எங்க ஆசீர்வாதத்தை, எங்களை முன்னேற்றத்தை தடுத்து கொண்டிருக்கிறது யோர்தான். ஆசீர்வாதமான இடத்துக்கு என்னால போக முடியல. ஒரு நன்மையை உண்டாக்குகிற இடத்துக்கு என்னால போக முடியல. செங்கடலை எப்படியோ கடந்தேன், இப்பொழுது யோர்தான் வந்து விட்டது. இதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்து, ஒரு காரியத்துல முயற்சி பண்ணா அதுல எப்படியோ தள்ளாடி வெற்றி அடைஞ்சா இன்னொன்னு வந்து மாட்டிடுது. நேத்து அந்த பிரச்சனை, இன்னைக்கு இந்த பிரச்சனை, நாளைக்கு எந்த பிரச்சனையோ. நல்லா ஒரு இந்த வாரம் சம்பாரிச்ச இந்த பணத்தை வச்சு இதை செய்யலான்னு நினைச்சேன். திடீர்னு பார்த்தா வேற ஒரு செலவு வந்துருச்சு. அடுத்த வாரம் சம்பாதிக்கிற பணத்தை வச்சு அதை செய்யலான்னு பார்த்தா அதுக்கு ஒரு செலவு வந்துருச்சு. கவலைப்படாதீர்கள் தேவனுடைய பிள்ளைகளே. இதையெல்லாம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இமை பொழுதிலே ஆண்டவர் மாற்றுவார். இமை பொழுதிலே ஆண்டவர் மாற்றி உங்களுக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் கண்டிப்பாக ஆண்டவர் செய்கிற தேவனாயிரு. அவருடைய நாமம் மகிமைப்படும். இதை சாட்சியாய் சொல்லுங்கள். இதை இஸ்ரவேலிலே அறிவியுங்கள். இதை சபையிலே அறிவியுங்கள். உங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மைகளை சபையிலே அறிவியுங்கள். புற ஜாதிகளுக்குள்ளே அறிவியுங்கள். ஆண்டவர் செய்கிற அதிசயங்களை அறிவியுங்கள். சாட்சியோடு அறிவியுங்கள். எடுத்துக்காட்டோடு அறிவியுங்கள். அதை சொல்லி அறிவியுங்கள். சாட்சியோடு அறிவியுங்கள். ஆண்டவர் செய்த நாமத்தை மகிமைப்படுத்துகிறதற்கு சாட்சியோடு சொல்லுங்கள். நீங்கள் சாட்சி சொன்னாலே அதுதான் சுவிசேஷம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி வரும்போது நீங்கள் பலனடைந்து நீங்கள் பூமியில எனக்கு எப்படி இருப்பீர்கள்? சாட்சிகள். நீங்க சாட்சி சொன்னாலே அதுதாங்க சுவிசேஷம். எனக்கு ஆண்டவர் இப்படி செய்தார், என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதை செய்தார். என் வாழ்க்கையில அற்புதம் செய்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையில என்ன செய்வாரு? அற்புதங்களை செய்ய வல்லவராயிரு. அதை நீங்கள் சொல்லுங்க.
எப்படியாவது சாலமோன் ஜெபம் பண்ணாரு, அந்நியன் ஜெபம் பண்ணால் நீர் அவனுடைய வேண்டுதலை கேட்டு சகலத்தையும் செய்யும் பொழுது அப்பொழுது அவன் உம்முடைய நாமத்தை அறிந்து கொள்ளுவான் என்று சாலமோன் ஜெபித்தது போல தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அற்புதம் நடக்கும்போது நாம் வணங்குற தெய்வமே உண்மையான தெய்வம் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். இந்த உலகம் நிச்சயமாகவே அறிந்து கொள்ளுகிறதா இருக்கிறது. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசியுங்கள். தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினார். இப்ப இது தெரியும் உங்களுக்கு. எசேக்கியா எதிரி அசீரியன் என்ன செய்கிறான்? இஸ்ரவேலுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்துட்டான். எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்துகிறான். எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்துகிறான். அவன் நினைத்து விட்டான், நான் எதை நினைத்தாலும் சாதிப்பேன், இதுவரையிலும் எத்தனையோ நாடுகளை நான் ஜெயித்து விட்டேன், அதுபோல முன்னையும் நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லி தன் பலத்தை வைத்து எத்தனையோ அவமானத்தை அவன் ஏற்படுத்தினான். ஆனால் எசேக்கியா ராஜாவுக்கு ஒரே ஒரு நம்பிக்கை உண்டு. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே எப்படிப்பட்டவர்? கர்த்தராயிருக்கிறார், ரட்சிக்கிறவராயிருக்கிறார், வல்லமையுள்ளவராயிருக்கிறார், அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறார். அது அவனுக்கு தெரியாது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பது அவனுக்கு தெரியாததினாலே அவன் வீம்பு பேசுகிறான். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை ஒரு நாடு அல்ல, இந்த உலகமே என்ன செய்யணும்? அறியணும். இந்த உலகமே அறியணுங்க. எல்லா தேசங்களும் அறியணும், எல்லா தேசங்களும் அறியணும், எல்லா ராஜ்யங்களும் அறியணும், எல்லா ராஜாக்களும் அறியணும், பிரதமர்கள் அறியணும், மந்திரிகள் அறியணும், அதிபர்கள் அறியணும், பணக்காரர்கள் அறியணும், எலான் மஸ்க் அறியணும். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை எல்லாரும் அறியணும், எல்லாரும் அறியணும், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிய வேண்டுமானால் இந்த அசீரிய ராஜா தோல்வி அடையணும். என்ன அடையணும்? அவன் நம்முடைய எதிரி என்றைக்கு தோல்வி அடைகிறானோ அப்பொழுது கர்த்தர் யார் என்பதை அறிய முடியும். நம்முடைய எதிரி யார் தெரியுமா? பிசாசு. பிசாசை நீங்களும் நானும் என்னைக்கு தோற்கடிக்கிறோமோ அப்பொழுது இந்த உலகம் இயேசுவை அறியும். உலகம் இயேசுவை அறியும். இந்த பொல்லாத ஆவிகளை எப்பொழுது நாம ஜெயிக்கிறோமோ, மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல. ஏதோடு நமக்கு போராட்டம் உண்டு. வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளுடைய சேனைகளோடு போராட்டம் இருக்கிறது. அவைகளை நீங்கள் விசுவாசத்தோடு எதிர்த்து நின்று ஜெயிப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றியை நீங்க பார்க்கலாம். நீர் ஒருவரே தேவன் என்பதை இந்த உலகத்தின் ராஜ்யங்கள் அறியும்படி இந்த சனகரிப்பு திரும்பி போவானாக. எசேக்கியாவுடைய ஒரு ஜெபம். இன்னைக்கு உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் அப்படிதான் இருக்கவே. ஆண்டவரே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டவரே, எனக்கு நீங்க இந்த அற்புதத்தை செஞ்சா உங்க நாமம் மகிமைப்படும். நீங்க அற்புதம் செய்யலைன்னா அவங்ககிட்ட நான் தோற்று போனா உங்க நாமம் கனவீனப்படும். மோசே அப்படிதானே? ஆண்டவரே, இந்த ஜனங்களை நீர் வனாந்தரத்திலே அழிப்பீரானால் எகிப்தியர் என்ன சொல்லுவார்கள்? ஆண்டவர் கானான் தேசத்தை கொடுக்கிறேன் என்று இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு போனார், அவரால் கொடுக்க முடியவில்லை, அதனால் வனாந்தரத்தில் கொன்று போட்டு விட்டார் என்று சொல்லுவார்கள் அல்லவா? அப்பொழுது உம்முடைய நாமத்துக்கு நீங்கள் என்ன செய்வீர் ஆண்டவரே? அதனால் இவருடைய பாவங்களை மன்னித்து நீர் கானான் தேசத்துக்கு கூட்டிக் கொண்டு போகும் என்று ஜெபம் பண்ணினார். இப்பொழுதும் ஆண்டவர் நமக்கு ஒரு அற்புதத்தை செய்யாவிட்டால், ஆண்டவர் நம்மோடு எதிர்த்து நிற்கிற பிசாசை மேற்கொள்ளாவிட்டால், நம்முடைய ஜெபத்திலே நாம் மேற்கொள்ளாவிட்டால், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிசாசை மேற்கொள்ளாவிட்டால் என்ன சொல்லுவார்கள்? கிறிஸ்தவனுக்கு மந்திரவாதம் பழிக்க கூடாது. மந்திரவாதம் பழித்தால் என்ன சொல்லுவார்கள்? கிறிஸ்தவனுக்கு மை பழிக்க கூடாது. பழித்தால் என்ன சொல்லுவார்கள்? பழித்தால் என்ன சொல்லுவார்கள்? கிறிஸ்தவ குடும்பத்தை பிசாசு தாக்க கூடாது. தாக்கினால் என்ன சொல்லுவார்கள்?
என்ன சொல்லுவார்கள்? வரும், வரமாட்டான் என்று சொல்லவில்லை. ஆனால் அவைகளெல்லாம் மேற்கொள்ளுகிற அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அவைகளை மேற்கொள்ள வேண்டும். பொல்லாத ஆவிகளை மேற்கொள்ள வேண்டும். அசுத்த ஆவிகளை மேற்கொள்ள வேண்டும். நம்முடைய எதிரிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். அடித்து அல்ல, அவனை துன்பப்படுத்தி அல்ல, பட்டயத்தை எடுத்தல்ல, அல்லது குண்டு எடுத்தல்ல, அவனை வெட்டி அல்ல, அவனை உயிரோடு வைத்து அவனை நாம் மேற்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. நமக்கு எதிரடியாய் எழும்புகிற ஒரு மனுஷனை கொன்று போட்டு அல்ல, அவன் மேல கேஸ் போட்டு அல்ல, அவனை துன்பப்படுத்தி அல்ல, அல்லது அவனுக்கு ஒரு கெடுதி செய்து அல்ல, அவனுக்கு நன்மை செய்தே அவனை என்ன செய்யணும்? நாம் மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. முடியுமா? முடியாதா? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடு இருந்தால் முடியும். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணினால் முடியும். நல்ல தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் என்ன செய்ய தெரியுமா? மேற்கொள்ளணும். இப்படியெல்லாம் செய்தால் என்ன லாபம் தெரியுமா? அப்பதான் கர்த்தரை குறித்து அவர்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசியுங்கள். முடிக்க போகிறேன். கட்டுகிறேன் என்றோ, பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றோ, அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்வேன். அல்லேலூயா. எல்லாரும் இந்த வசனத்துக்காக ஒரு வேளையிலே சொல்லுங்க. யார் சொன்ன வார்த்தை? ஆண்டவர் சொன்ன வார்த்தை. ஆண்டவர் சொன்ன வசனம் யாருக்காக? ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக. இன்றைக்கு யாருக்காக பிரசங்கிக்கப்படுகிறது? உங்களுக்காக. இது உங்களுக்காக பிரசங்கிக்கப்படுகிறது. இந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் செய்ய போகிறார். அதற்காக மீண்டும் அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன சொன்னார் நான் விலைக்கு சொல்லட்டுமா? என்ன சொன்னார் நான் விலைக்கு சொல்லட்டுமா? இப்ப திரும்பி படிக்க. கர்த்தராகிய நான், அப்படிதான் இயேசுவாகிய நான், கர்த்தராகிய நான், தேவனாகிய நான் தான் செய்ய போறேன். இது உங்களால் என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். எல்லாரும் சொல்லுங்க. நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன். நிர்மூலமாக்கப்பட்டவைகளை கட்டுகிறேன். குண்டு போட்டு கட்டடெல்லாம் இடிஞ்சு கிடக்குதா? ஆண்டவர் கட்டுவார். அல்லேலூயா. எல்லாம் இடிஞ்சு போச்சா? ஆண்டவர் கட்டுவார். ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கட்டுவார். ஆண்டவர் கட்டுவார். வாழ்க்கையை இடிஞ்சு போச்சா? ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? கட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் கட்டுகிற தேவன். நிர்மூலமான எதெல்லாம் நிர்மூலமாக்கப்பட்டதோ, எதெல்லாம் பிடுங்கப்பட்டதோ, எதெல்லாம் இடிக்கப்பட்டதோ, ஆவிக்குரிய வாழ்க்கை இடிந்திருந்தால் அதையும் தேவன் கட்டுவார். அல்லேலூயா. ஜப வாழ்க்கை இடிந்திருந்தால் அதையும் தேவன் கட்டுவார். உன் சரீரம் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு சோர்வடைந்திருந்தால் அதையும் தேவன் கட்டுவார். எதெல்லாம் இடிக்கப்பட்டதோ அவைகளை எல்லாம் தேவன் கட்டுவார். அவரே கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க சாலமோன் கட்டின ஆலயம் இடிக்கப்பட்டது, திரும்ப கட்டப்பட்டதா இல்லையா? கட்டப்பட்டது. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கலாம் பிந்தின ஆலயத்தின் மகிமை எப்படி இருந்தது? பெரிதாய் இருந்தது. அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அவன் இடித்தாலும் ஆண்டவர் கட்டுகிறவராய் இருக்கிறார். அவன் கீழே விழ தள்ளினாலும் ஆண்டவர் தூக்கி விட்டுகிறவராய் இருக்கிறார். அவன் கீழே விழ தள்ளினாலும் ஆண்டவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் தாங்குகிறவராய் இருக்கிறார். பண்ணிட்டு சரி. பாழானதை ஆண்டவர் என்னவா மாத்துறாரா? பயிர் நிலமாக்குகிறார். இது வார்த்தைக்காக அல்லேலூயா சொல்லுங்க. பின்னாடி எல்லாரும் சொல்லுங்க. என்ன வார்த்தை சொன்னாரு ஆண்டவர்? எல்லாரும் சொல்லுங்க. பாழானதை பயிர் நிலமாக்குவேன். பாழானதை பயிர் நிலமாக்குவேன். பாழானதை பயிர் நிலமாக்குவேன். நிலம் பாழா போயிடுச்சு. நிலம் எல்லாம் பாழா போச்சு. விதைச்சா விளைய மாட்டேங்குது. நிலம் நல்லா இருந்தா தானே விளையும். பாழா போயிடுச்சு. எல்லாம் உப்பு, விளையல. ஒரு செடி வச்சா வளரல. செடி வச்சா அதற்குரிய பலன் இல்லை.
செடி வச்சா அதுக்குரிய பலன் இல்லை. 100 தேங்காய் காய்க்க வேண்டிய இடத்துல 50 தான் காய்க்குது, பலன் இல்லை. பாழாய் போய்விட்டது. தண்ணீர் இல்லை, எல்லாம் மணல் மேடாய் போய்விட்டது, ஒன்றுமே இல்லை. நான் தான் விவசாயம் பண்ணலையே என்று நினைக்கிறீர்களோ? அப்ப நீங்க செய்கிற வேலை இல்லை, பாழாய் போய் இருக்கு. கம்பெனியில வேலை இல்லை, முதலீடெல்லாம் வேற எங்கேயோ போயிடுச்சு, வருமானம் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை, எல்லாம் பாழாய் போய்விட்டது. இந்த பாழாய் போனதை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்னவாய் மாற்றுகிறார்? பயிர் நிலமாய் ஆண்டவர் மாற்றுகிறார். பயிர் நிலமாய் மாற்றுகிறார். பாழாய் போன கம்பெனியை ஆண்டவர் எப்படி மாற்றுறார் தெரியுமா? ஆசீர்வாதம் நிறைந்த கம்பெனியாய் ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் மாற்றுவார். அல்லேலூயா. பாழாய் போன எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் ஆண்டவர் மாற்றுவார். படிங்க சார். அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள், அவர்கள் எல்லாம் யாரு? ஆண்டவரை அறியாதவர்கள். அறிஞ்சவங்களா அறியாதவங்களா? ஆண்டவரை அறியாதவங்க. அவர்கள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நான் செய்வேன். ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் கண்டிப்பா செய்வார். தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம ஆரம்பத்தில் படித்த அந்த வசனத்தை ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். அவர் தம்முடைய நாமம் மகிமைக்காக அந்நியனுக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். அவருடைய நாமம் மகிமைக்காக உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார். எல்லாவற்றிலேயும் ஆண்டவருடைய நாமம் தான் என்ன செய்யப்பட போகிறது? மகிமைப்பட போகிறது. நாம் படித்த வசனத்தை வாசித்து முடிப்போம். சாமுவேலின் அந்த ராஜாக்களின் புஸ்தகம் 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 43வது வசனம். உமது வாசஸ்தலமாகிய அதை கேட்டு எல்லாரும் உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக அந்த அந்நிய ஜாதியான் உம்மை நோக்கி வேண்டிக் கொள்வதின்படியெல்லாம் செய். தேவரீர் செய்வீராக. ஒரு நல்ல ஜெபம். தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய ஜெபமும் இப்படிதான் இருக்கணும். ஆண்டவரே, உங்க நாம அந்த பூமியில மகிமைப்படணும் ஏசப்பா. அதுக்கு நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. உங்க பேரு பெருமைப்படணும். உங்க பெயர் இந்த பூமியில ஏன் மூலமா மகிமைப்படணும். நீங்க அற்புதத்தை செய்யுங்க ஆண்டவர். நம்ம ஜெயிப்போமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க.